மருத்துவ வரலாற்றில் வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பாக்டீரியாவியல் நிபுணர், நோயியல் நிபுணர் மற்றும் கல்வியாளர். இவர் 1883 டிசம்பர் 15 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறந்தாங்க. இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா, அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தனால இன பாகுபாடுகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 1912ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மாசச்சூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே பாஸ்டனில் இருக்கிற மாசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய பெத்தாலஜி லேபரேட்டரியில் இவர் ஒரு வாலண்டரி அசிஸ்டண்டாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கே இவர் சிஃபிலிஸ் என்ற பாலியல் நோய் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது ட்ரிபோனிமா பாலிடம் என்ற பாக்டீரியம் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் தான் சிஃபிலிஸ். பொதுவாக அந்த காலத்துலலாம் இந்த சிஃபிலிஸ் என்ற நோயானது மனிதர்களில் ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி கண்டறிகிறது சவால் நிறைந்த ஒன்றாக இருந்தது. இத்தனைக்கும் சிஃபிலிஸ் என்ற நோயை டயக்னோஸ் பண்ணுறதுக்குண்டான வாசர்மன் ரியாக்ஷன் மாதிரியான சில சோதனை முறைகள் இருந்தது தான். இருந்தாலும் இது எதுவுமே பலனளிக்கலை. ஏன்னா இந்த முறைகளை பின்பற்றி சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணும்போது சில நேரங்களில் இந்த முறைகளானது தவறான முடிவுகளை கொடுத்தது. அதாவது இப்போ ஒரு நபருக்கு சிஃபிலிஸ் இருந்தாலும் இந்த சோதனை முறைகளை பின்பற்றி சோதனை செஞ்சு பார்க்கும்போது சிஃபிலிஸ் இல்லை அப்படின்ற தவறான முடிவை காட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்தனால இந்த சிஃபிலிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோயை சரியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்குண்டான எஃபெக்டிவான டெஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் இந்த சிஃபிலிஸ் பற்றின நோய் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆராய்ச்சிக்காக சிஃபிலிஸ்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த மனிதர்களினுடைய சடலங்களை அறுத்து பிரேத பரிசோதனை இவர் செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1915ஆம் ஆண்டு அதே பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் டிஸ்பென்சரியோடைய லேபரட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு டைரக்டராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் வாசர்மன் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு லேபரட்டரி இருக்குது, அங்கேயும் இவர் ஒரு சீஃபாக நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த பாஸ்டன் டிஸ்பென்சரி அங்கே இவர் புதுசாக ஒரு ட்ரைனிங் செக்ஷனை உருவாக்கினாங்க. குறிப்பாக மெடிக்கல் டெக்னீசியன்ஸுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் செக்ஷனை இவர் உருவாக்கினாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் மெடிக்கல் டெக்னீசியன்ஸ் ஆகிறதுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இந்த மெடிக்கல் டெக்னீசியன்ஸுக்கு உண்டான அந்த தகுதி இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாஸ்டன் டிஸ்பென்சரியில் ஒரு ட்ரைனிங் செக்ஷனை இவர் உருவாக்கினாங்க. முழுக்க இதை பெண்களுக்காக இவர் செஞ்சாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை செஞ்சு இந்த மெடிக்கல் டெக்னிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெண்களுக்கு இவர் கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. பின்னர் 1918 இந்த காலகட்டத்தில் இவர் படித்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லையே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, அதாவது கற்பிப்பாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில தான் தொடர்ச்சியாக இவர் சிஃபிலிஸ் நோய் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, இப்போ இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற இந்த பாக்டீரியம் இது உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா தான் இந்த சிஃபிலிஸ் அப்படின்ற நோய் ஏற்படுது. இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற பாக்டீரியம் உள்ளே போன உடனடியாலாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படாது. போக போக கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு பிறகு தான் இதுக்குண்டான அறிகுறிகள் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும். இதனுடைய அறிகுறிகள் என்னன்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளில் சின்ன சின்ன காயங்கள் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த காயங்கள் தானாகவே கிட்டத்தட்ட 6 வாரங்களுக்கு பிறகு மறைஞ்சு போயிடும். காயங்கள் மறைஞ்சு போயிட்டாலும் உள்ளே இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற பாக்டீரியமானது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் காய்ச்சல், அதுக்கப்புறமா உடல் வலி, இது மாதிரியான அறிகுறிகள் தென்படும். அதுக்கப்புறம் அறிகுறிகள் எல்லாம் கூட போயிடும். இந்த அறிகுறிகள் எல்லாமே நீங்கின பிறகு எந்த நோயும் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற கிருமிகளானது உள்ள பல பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற கிருமிகளானது ஒரு குறிப்பிட்ட தன்மையை கொண்டு இருக்கு. என்னன்னா, திசுக்களுக்குள்ள, இரத்த நாளங்களுக்குள்ள, மூளைக்குள்ளெல்லாம் நுழையக்கூடிய தன்மையை இது கொண்டு இருக்கு. இப்படி நுழையிறதன் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும். என்னன்னா, இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற பாக்டீரியமானது நம்மளுடைய உடலை தாக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த
மைட்டோகாண்ட்ரியம் அப்படின்ற செல்களினுடைய குறிப்பிட்ட பகுதி. அந்த குறிப்பிட்ட பகுதி தான் செல்கள்ல இருந்து இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்ற சுவாசித்தல், அதுக்கப்புறம் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதாவது ஆற்றல் உருவாக்கம், இதெல்லாம் வந்து அந்த செல்களினுடைய மைட்டோகாண்ட்ரியம் அப்படின்ற அந்த பகுதியில் தான் நடக்குது. ஸோ அந்த இடத்த தான் இந்த கிருமிகளானது தாக்க ஆரம்பிக்கும். இப்படி தாக்க ஆரம்பித்த உடனே நம்மளுடைய செல்களானது ஒரு குறிப்பிட்ட கொழுப்புகளை வந்து வெளியிடும். அந்த கொழுப்புகள் வந்து கார்டியோலிபின் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த கொழுப்புகளை வந்து வெளியிடும். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அப்போ தான் இது ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள ஏதாவது பாக்டீரியா, வைரஸஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான நுண்கிருமிகளானது நுழையும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆனது அவைகளை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு கிருமிகளை எதிர்க்கிறதுக்குண்டான ஆன்டிபாடிஸை நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் ஆனது இம்யூன் சிஸ்டத்திலிருந்து அதாவது இம்யூன் சிஸ்டத்தில் இருந்து வந்து உற்பத்தி செய்யும். அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது பாக்டீரியாக்கள், அதுக்கப்புறம் வைரஸ்கள், அந்த நுண்கிருமிகள் மீது போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்ட பிறகு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல் வந்து அந்த ஒரு பாக்டீரியாவை வந்து அப்படியே முழுங்கிடும். ஆன்டிபாடிஸோட முழுங்கிடும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து நடக்கும். இப்படி கரெக்டாக நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் ஏற்படும். அப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதை எதிர்த்து போராடுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டிபாடிஸ் போய் கிருமிகளின் மீது ஒட்டிருச்சு அப்படின்னா அந்த கிருமிகளின் மீது ஒட்டப்பட்ட ஆன்டிபாடிஸோட சேர்த்து அந்த கிருமிகளை நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து முழுங்கிரும். ஸோ இப்படி முழுங்கின பிறகு அந்த பாக்டீரியாக்கள் இல்லாமல் போகும். அதாவது அந்த கிருமிகள் வந்து உடம்புக்குள்ளே இல்லாமல் போகும். இப்படி இல்லாமல் போனதுக்கப்புறமா நமக்கு வந்து நோயிலிருந்து நம்ம வந்து மீண்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஆனால் இந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற கிருமி வித்தியாசமாக செயல்படும் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா நம்மளுடைய செல்களினுடைய மைட்டோகாண்ட்ரியமை தாக்கும். அதே மாதிரி ரத்த நாளங்கள், திசுக்கள், அதுக்கப்புறம் மூளைக்குள்ளெல்லாம் நுழையும். இப்படி மூளைக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் போய் அதன் மீது ஒட்ட முடியாது. ஏன்னா அது மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிருமியானது உயிரணுக்களை தாக்கும்போது, செல்களை தாக்கும்போது செல்களானது ஒரு குறிப்பிட்ட கொழுப்பை வெளியிடும் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த கொழுப்பு வந்து இந்த ஒரு கிருமியினுடைய மேற்பரப்பு அது எப்படி இருக்கோ அந்த ஒரு வடிவத்தை கொண்டு இருக்கும் அந்த கொழுப்புமே. அதாவது இப்போ அந்த கொழுப்பினுடைய மேற்பரப்பையும் அந்த கிருமியினுடைய மேற்பரப்பையும் பார்த்தா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் ஆனது கன்ஃபியூஸ் ஆகி அந்த ட்ரிபோனிமா பாலிடம் அப்படின்ற கிருமிகளினுடைய மேற்பரப்பில் ஒட்டாமல் அந்த மேற்பரப்பு மாதிரியே இருக்கக்கூடிய அந்த கார்டியோலிபின் அப்படின்ற நம்மளுடைய உயிரணுக்கள் செல்கள் வெளியிடக்கூடிய கொழுப்புகளின் மீது ஒட்ட ஆரம்பிக்கும். இதனால் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி ஆகுது. ஆனால் அப்படி ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் ஆனது அந்த கிருமிகளுக்கு பதிலாக அந்த கிருமிகளினுடைய தாக்கத்தினால நம்மளுடைய செல்கள் வெளியிட்ட கொழுப்புகளின் மீது வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும், அந்த கிருமிகள் வந்து பாதிக்கப்படாது. இந்த ஆன்டிபாடிஸ் மட்டும் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே காலப்போக்கில் இந்த கிருமிகளானது அப்படியே நம்மளுடைய ரத்த நாளங்களுக்குள்ள, திசுக்களுக்குள்ள, மூளைக்குள்ளெல்லாம் நுழையும். இது நுழையும் போது என்ன ஆகும்னா லாங் டேர்மில் பல பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக வந்து மூளை பாதிப்பு ஏற்பட்டு குழப்பம், அதுக்கப்புறம் கண் பார்வை மங்குறது, பக்கவாதம் ஏற்படுறது, அதுக்கப்புறமா கை கால்களில் வந்து மதமதப்பு ஏற்பட்டு சரியாக நடக்க முடியாமல் போகிறது, கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, அதுக்கப்புறம் உயிரிழக்கிறது அப்படின்னு இவ்வளோ கொடிய பாதிப்புகளை இது வந்து அடுத்தடுத்து ஏற்படுத்திடும். ஸோ இப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை கொண்ட இந்த சிஃபிலிஸ் அப்படின்ற நோயை சரியாக டயக்னோஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற சிகிச்சையை கொடுத்து மனிதர்களை காப்பாற்ற முடியும். அப்படி அந்த சிஃபிலிஸ் அப்படின்ற நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத சரியாக கண்டறிய முடியல அப்படின்னா அப்போ சிஃபிலிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல பாதிப்புகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு சிஃபிலிஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்து சோதனை முறைகளை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சிஃபிலிஸ் இல்லை அப்படின்னு காமிக்குது அப்படின்னா அப்போ அந்த நபருக்கு சிஃபிலிஸ் அவருடைய உடம்புக்குள்ளே இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மூளை மற்றும் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு அந்த நபர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ சிஃபிலிஸ் வந்து சாதாரணமாக உடம்பை தாக்குறது சிஃபிலிஸ். அதுவே வந்து மூளை மற்றும் நரம்பை தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் நியூரோசிஃபிலிஸ். ஸோ இந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படும். இந்த ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்ச வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் இதை எப்படியாவது டயக்னோஸ் பண்ணி கண்டறியணும் அப்படின்றதுக்குண்டான ஆய்வுகளை தான் இவர் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து மாட்டினுடைய இதயத்தில்
கார்டியோலிப்பின் அப்படின்னு சொல்லி ஒரு கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பும் நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த கிருமி தாக்குறதுனால ஏற்படக்கூடிய கொழுப்பு, வெளிவரக்கூடிய கொழுப்பு, அது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிகிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த மாட்டு இதயத்தினுடைய கார்டியோலிப்பின் அப்படின்ற கொழுப்பும் இந்த ட்ரைபோனியமா பாலிடம் அப்படின்ற கிருமி இதனுடைய மேற்பரப்பும் ஒரே மாதிரி இருக்குது. இதை இவர் வந்து கண்டறிஞ்சிடறாங்க. இப்போ ஒரு சோதனை முறையை இவர் வந்து 1927ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. அந்த சோதனை முறை என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கு வந்து இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த நபரினுடைய உடம்புக்குள்ளே சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறியணும். அப்போ இவர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த எக்ஸ் அப்படின்ற நபரினுடைய பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. எடுத்து அந்த பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதிலிருந்து சீரமை மட்டும் எடுப்பாங்க. சீரம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற திரவம். ஸோ அந்த சீரத்தை வந்து எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு இப்போ ஒருவேளை அந்த எக்ஸ் அப்படின்ற நபரினுடைய உடம்புல சிஃபிலிஸ் பாதிப்பு இருந்தால் அப்போ இந்த சீரத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏன் ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கிருமிகள் உள்ளே வந்த உடனே அதை எதிர்க்கிறதுக்கு ஆன்டிபாடிஸை வெளியிடும். எல்லா ஆன்டிபாடிஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கிருமிக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆன்டிபாடிஸை வந்து வெளியிடும். இப்போ உதாரணத்துக்கு டிபர்குலோசிஸ் ஏற்படுது அப்படின்னா அந்த ஒரு கிருமியை அழிக்கிறதுக்கு ஒரு வகையான ஆன்டிபாடிஸை நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வெளியிடும். அதுவே இந்த ஒரு சிஃபிலிஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு வேறு விதமான ஆன்டிபாடிஸை வெளியிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸ் அப்படின்ற நோயினுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சீரத்தில் ஆன்டிபாடிஸ் இருந்தால் சிஃபிலிஸ் நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா, அந்த நபரினுடைய உடம்புல ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகி அதை வந்து கிருமிகளை அழிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் கிருமிகளுக்கு பதிலாக அந்த கிருமினால் நம்மளுடைய செல்கள் வெளியிட்டிருந்த கொழுப்பின் மீது வந்து ஒட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது. அப்போ சீரத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்போ இந்த ஆன்டிபாடிஸ் மீது, இந்த சீரத்தின் மீது இந்த ஒரு கார்டியோலிப்பின் அப்படின்ற மாட்டு இதயத்தினுடைய கொழுப்பை வந்து கலக்கணும். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை கலந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை எக்ஸ் அப்படின்ற நபர் சிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு கொழுப்பை அந்த சீரத்துக்குள்ளே போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளாக்குலேஷன் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். அதாவது அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து சேரி கட்டி கட்டியாக வந்து மாற ஆரம்பிக்கும். நம்ம அந்த சீரத்தை பார்த்தாலே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் கட்டி கட்டியாக மாறுது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ சிஃபிலிஸ் நோய் இருக்குது அப்படின்னே வச்சுக்குவோம் எக்ஸ் அப்படின்ற நபருக்கு. அப்போ அந்த நபரினுடைய பிளட் சீரத்தை வந்து எடுக்கிறோம். இப்போ பிளட் சீரத்தில் அந்த சிஃபிலிஸ் நோய் கிருமியினுடைய மேற்பரப்பில் ஒட்டுறதுக்குண்டான ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்போ ஆன்டிபாடிஸ் இருக்குது. இப்போ அந்த கிருமியினுடைய மேற்பரப்பு மாதிரியே தான் அந்த மாட்டு இதயத்தினுடைய கொழுப்பான அந்த கார்டியோலிப்பினும் இருக்குது. அப்போ இந்த ஒரு கொழுப்பை அந்த பிளட் சீரமில் போட்டால் ஆன்டிபாடிஸ் என்ன நினைக்கும்னா, இது கிருமி அப்படின்னு நினச்சிட்டு அது மேலே போய் ஒட்டும். ஸோ அப்படி ஒட்டுன உடனே இந்த சீரத்தை நம்ம பார்த்தாலே அது வந்து கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ எக்ஸ் அப்படின்ற நபருக்கு சிஃபிலிஸ் தொற்று இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திடலாம். அதுவே இந்த கார்டியோலிப்பின் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை சீரத்தில் வந்து கலந்த பிறகும் அது வந்து கட்டி கட்டியாக ஆவலை அப்படின்னா அப்போ அந்த சீரத்தில் ஆன்டிபாடிஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆன்டிபாடிஸ் இல்லை, குறிப்பாக இந்த ட்ரைபோனியமா பாலிடம் அப்படின்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆன்டிபாடிஸ் இல்லை அப்படின்னாலே அப்போ அந்த கிருமிகளும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கிருமிகள் இல்லைன்னாலே சிஃபிலிஸ் அப்படின்ற பாதிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி மிகச்சரியாக வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு முறையை 1927 இவர் உருவாக்கினாங்க. அதுக்கு ஹிண்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டனுடைய பேரே சூட்டப்பட்டது. ஏன்னா அதை இவர் கண்டுபிடிச்சனால, இவர் உருவாக்கினால இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த சில சோதனை முறைகள் வந்து தவறான முடிவுகளை சில நேரங்களில் காட்டினது. அதே மாதிரி நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து தேவை. அதாவது இவர் வந்து கார்டியோலிப்பின் அப்படின்ற மாட்டு இதய கொழுப்பை வந்து ஒரு ஆன்டிஜனாக பயன்படுத்தினாங்க. ஆன்டிஜன்னா ஒன்றும் கிடையாது, ஆன்டிபாடி. இப்போ ஒரு கிருமி இருக்குன்னா அந்த கிருமியினுடைய மேற்பரப்பு அதுதான் வந்து உடலில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் ஆன்டிஜன் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி அந்த கிருமியினுடைய மேற்பரப்பான ஆன்டிஜன் மாதிரி இந்த கார்டியோலிப்பின் இருக்கிறனால அது ஒரு ஆன்டிஜனாக இவர் வந்து பயன்படுத்தி இந்த சோதனையை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்டிஜன் வந்து இருக்குது, ஆன்டிபாடிஸ் இருக்குது, இது ரெண்டுமே போய் ஒட்டி கிளாட் ஆகும், அப்படியே வந்து சேர்ந்து கட்டி கட்டியாக மாறும்.
ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து சிஃபிலிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இவர் வந்து உருவாக்கியிருந்த முறை. அதுக்கு ஹிண்டன் டெஸ்ட் அப்படின்னு பேர். இப்போ இவர் வந்து வெறும் பிளட் சீரமை பயன்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் ஆன்டிஜன் பயன்படுத்தினாங்க. ஸோ 2 சப்ஸ்டன்ஸை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த சோதனை முறைகள் வந்து நிறைய சப்ஸ்டன்சஸை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை, அப்போ தான் இந்த டெஸ்ட் வந்து சரியாக இருக்கும். அந்த கால சோதனை முறை அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா செலவு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நிறைய நேரம் எடுக்கும் அது சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிகிறதுக்கே. ஆனால் இவருடைய சோதனை முறை அவ்வளோ நேரம் எல்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு, அதே மாதிரி எஃபெக்டிவாகவும் இருக்கும், அந்தளவுக்கு காசும் செலவாகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டை இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதன் மூலமாக சிஃபிலிஸ் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத விரைவாக வந்து கண்டறியக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்தது. அதன் மூலமாக முன்கூட்டியே சிஃபிலிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு இது வழிவகுத்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொரு டெஸ்ட்டை வந்து ஜான் ஏவி டேவிஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட இணைஞ்சு உருவாக்கினாங்க. அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்று சிஃபிலிஸ், அது வந்து நம்மளுடைய உடம்பை பாதிக்கிற வரைக்கும். அதே கிருமி நம்மளுடைய மூளையை நரம்பெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சு அது நியூரோசிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூரோசிஃபிலிஸை கண்டறிகிறது அப்படின்றது அப்போவும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஹிண்டன் டெஸ்ட்டை வச்சு பிளட்டில் இருக்கக்கூடிய சிஃபிலிஸ் பாதிப்பை தான் கண்டறிய முடியும். ஏன்னா இந்த நியூரோசிஃபிலிஸ் ஆனது மூளைக்குள்ளே கிருமிகள் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மூளைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரத்தத்தில் கிருமிகள் இருக்காது, அப்போ ஆன்டிபாடிஸும் இருக்காது. அதனால் இந்த பிளட் சீரமுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம் அதை வந்து எடுப்பாங்க. அதில் இந்த ஆன்டிஜனை வந்து கார்டியோலிப்பின் அப்படின்ற ஆன்டிஜனை போட்டு பார்ப்பாங்க. அப்பையும் அதில் வந்து கட்டியாக மாற ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்போ மூளைக்குள்ளே இந்த கிருமி இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திடலாம். அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு முறையை இவரும் ஜான் ஏவி டேவிஸும் உருவாக்கினாங்க. அதனால் அந்த முறைக்கு டேவிஸ் ஹிண்டன் டெஸ்ட் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் 1934ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் அவங்க தரப்பிலிருந்து ஹிண்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதாவது உண்மையிலே இது வந்து சிறப்பான சோதனை முறை அப்படின்னு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத உடனடியாக கண்டறியதற்குண்டான அந்த ஒரு ஆர்டரும் வந்து பிறப்பிக்கப்பட்டது. இதன் மூலமாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த ஹிண்டன் டெஸ்ட்டை பயன்படுத்தி சிஃபிலிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அப்போ நிறைய பேருக்கு சிஃபிலிஸ் இருக்கிறது முன்கூட்டியே தெரிய வந்தது. அதன் காரணமாக அவங்களுக்கு மூளை பாதிப்பு, நரம்பு பாதிப்புலாம் ஏற்படாமல் சரியான சிகிச்சை வழங்கப்பட்டு அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இப்படி எண்ணில் அடங்காத மனிதர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் வந்து காரணமாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நபர் 1936ஆம் ஆண்டு சிஃபிலிஸ் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இது ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு ஒர்க்காக இருந்தது. ஏன்னா இதில் வந்து சிஃபிலியாஜி பற்றி எழுதியிருந்தாங்க. அதாவது சிஃபிலிஸ் நோய் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டறியணும், அது ஏற்பட்டிருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும், அதுக்கப்புறம் அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற முழு தகவல்களை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னா, இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவர். அதனால் வரைக்கும் கருப்பினத்தை சேர்ந்த யாருமே இந்த ஒரு ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டில் ரிசர்ச் ஒர்க்கை வந்து வெளியிட்டதே கிடையாது. ஸோ முதல் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இந்த ஒரு புக்கை வெளியிட்டவர் வந்து இவர் தான். அந்த சாதனையை இவர் வந்து படைச்சாங்க. இதை தாண்டி 1949 இந்த காலகட்டத்தில் இவர் பணியாற்றி வரக்கூடிய ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அண்டு இம்யூனாலஜி, அதாவது பாக்டீரியாவியல் மற்றும் நோய் எதிர்ப்பியல், அதில் ஒரு மருத்துவ பேராசிரியராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது வந்து ப்ரெஸ்டீஜியஸான ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டினாலே ரொம்ப புகழ் பெற்றது. அங்கே ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்து ஒரு பெரிய பேராசிரியர் பதவியில் இவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது நாள் வரைக்கும் எந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்களும் அந்த பேராசிரியர் பொறுப்பில் அந்த யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்பட்டதே கிடையாது. ஸோ ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு பேராசிரியராக முதல் கருப்பினத்தை சேர்ந்தவராக இவர் தான் நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு கௌரவத்தை இவர் பெற்றாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1959ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இவருடைய 75 வயசில் இவர் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு 1975ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸில் இருந்த மேசச்சூசட்ஸ் ஸ்டேட் லேபரட்டரி அதுக்கு இவருடைய பேர் சூட்டப்பட்டது. அதாவது வில்லியம் ஏ ஹிண்டன் ஸ்டேட் லேபரட்டரி அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் சூட்டப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2019 இந்த காலகட்டத்தில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய வாட்டர் ஹவுஸ் ரூம் அப்படின்னு ஒரு அறை இருக்கு. அங்கே இவருடைய போர்ட்ரேட் ஆனது வைக்கப்பட்டது. இதுவும் பெரிய விஷயம். ஏன்னா 2019 வரைக்கும் அது நாள் வரைக்கும் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய வாட்டர் ஹவுஸ் ரூமில் வெள்ளை இனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள், அதே மாதிரி அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய டீனா இருந்த அந்த கால வெள்ளையர்கள் அவங்களுடைய போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்கும். கருப்பினத்தை சேர்ந்த யாருடைய போர்ட்ரேட்டும் இல்லை. ஸோ இவருடைய போர்ட்ரேட் முதல் முறையாக ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவருடைய போர்ட்ரேட் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய வாட்டர் ஹவுஸ் ரூமில் வைக்கப்பட்டது. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இருந்தும் இவர் இவ்வளோ கௌரவங்களை இன்று வரை தொடர்ச்சியாக பெற்று வராங்கன்னா வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டனுடைய சாதனைகள் எவ்வளோ பெரியது அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டனுடைய அந்த ஹிண்டன் டெஸ்ட் 1950கள் வரைக்கும் தான் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் 1960களுக்கு பிறகுலாம் இன்னும் மேம்படுத்த முறைகள் உருவாக்கப்பட்டது இவருடைய முறையை அடிப்படையாக வச்சு. ஸோ இந்த வில்லியம் அகஸ்டஸ் ஹிண்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். Thank you.